வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய தியானத்திற்கான வேத வசனம் 10ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இந்த வேத வசனத்தின் விளக்கத்தை நாம் இஸ்ரவேலரின் முதல் ராஜாவாகிய சவுலின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம். பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த கீஸ் என்னும் பராக்கிரமசாலியின் குமாரன் சவுல். நல்ல உயரமும் சௌந்தரியமுமானவன். சவுலின் தகப்பனாகிய கீசினுடைய கழுதைகள் ஒரு நாள் காணாமற் போனது. அதை தேட போன சவுலை ராஜாவாக அபிஷேகிக்கும்படி கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் கூறினார். அதை கேட்டபோது, நான் சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான், என் குடும்பம் அற்பமானது என்றெல்லாம் தன்னை வெகுவாக தாழ்த்தினார் சவுல். அவரை ராஜாவாக ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக கூட தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டதாக வேதம் கூறுகிறது. ராஜாவாக அபிஷேகிக்கப்பட்ட போதும் அதை பெருமையாக சவுல் வெளிக்காட்டவில்லை. அம்மோனியர்களுடனான அவரின் முதல் வெற்றிக்கு பிறகு அவரை அசட்டை பண்ணினவர்களை கூட அவர் கொல்ல சம்மதிக்கவில்லை. ஆனால் 1 வருஷம் முடிந்து 2ஆம் வருஷம் அவர் ஆட்சி செய்தபோது இதுவரை கர்த்தர் அளித்து வந்த பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் மறந்து போனார். யுத்தம் செய்வதற்காக தனக்கென 3000 பேரை தெரிந்து கொண்டார். இது மூலம் சவுல் கர்த்தரை அசட்டை பண்ணினார். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் கேபா என்ற இடத்திலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். ஆனால் தன் குமாரனுக்கல்ல, தனக்கே அந்த பெருமை வரவேண்டும் என்று தானயம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படி தேசமெங்கும் எக்காலம் ஊதி அறிவித்தார் சவுல். தன் சொந்த குமாரன் புகழ் பெறுவதை கூட அவர் விரும்பவில்லை. பிரியமானவர்களே, நமக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத ஒரு காரியத்திற்கு நாம் பெருமை தேடிக்கொள்ளும்போது அது எப்போதும் பேரழிவிற்கே வழிவகுக்கும். சவுலுடைய இந்த நடத்தை பெலிஸ்தியர்களை கோபமூட்டியது. அவர்கள் பெரும் படையாக யுத்தத்திற்கு வந்தனர். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அடுத்த யுத்தத்திற்கு முன்னே கில்காலுக்கு போய் 7 நாள் காத்திருக்கும்படி கூறினார். சவுல் 7 நாள் மட்டும் காத்திருந்தார். ஆனால் பெலிஸ்தரை குறித்த பயம், ஜனங்கள் சிதறி போனது ஆகியவை அவரை பொறுமை இழக்க செய்தது. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தான் செய்ததால் பாவம் செய்தார். சவுலின் நம்பிக்கையின்மை, பொறுமையின்மை, பெருமை அவரை ஆசாரிய பொறுப்பை தானே எடுத்துக்கொள்ள தூண்டியது. சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். தேவனுடைய நேரத்திற்கு காத்திருப்பதை விட தன் சொந்த திறமையை நம்பி அவர் அந்த பலியை செலுத்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு அது அவரை கீழ்ப்படிய விடாமல் தடுத்தது. கர்த்தர் அமலேக்கியரை முற்றிலும் சங்கரிக்கும்படி கூறினபோது அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்து கொண்டு வந்தார். அந்த நாட்களில் யுத்தம் செய்து ஜெயிக்கிற ராஜா தாங்கள் தோற்கடித்த தேசங்களின் ராஜாக்களை சங்கிலியால் கட்டி ஊர்வலமாய் அழைத்து வருவது வழக்கம். ஜனங்களுக்கு முன்பாக பெருமையாக தங்கள் இராணுவ பலத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்யப்படுவது அது. சவுலும் அப்படி செய்வதற்காகத்தான், தன் பெருமையை காண்பிப்பதற்காகத்தான் ஆகாகை உயிரோடே அழைத்து வந்தார். பின்னர் ஒரு யுத்தத்தில் ஜெயித்த தாவீதை ஸ்திரீகள் பாராட்டிய போது சவுலுடைய சுய பெருமை அவரை தாவீதின் மேல் பொறாமை கொள்ள வைத்தது. அது தேவனிடமிருந்து அவரை பிரித்தது. பிரியமானவர்களே, தேவன் பெருமையை வெறுக்கிறார் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சவுலை போல நாமும் பல நேரங்களில் நம் சுய பலத்தில், சுய திறமைகளில் அதிக நம்பிக்கை வைப்பதால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல்
பெருமையாக நடந்து கொள்கிறோம். பெருமையே முதல் பாவம். ஆதியில் பிசாசை தேவனுக்கு எதிராக கலகம் செய்ய வைத்தது பெருமை என்பதை நாம் ஏசாயா 14 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அடுத்ததாக, பெருமை நமக்குள் இருக்கும்போது மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் நல்லவர்கள், சிறந்தவர்கள் போல் பாசாங்கு செய்கிறோம். சவுல் கூட சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் ஜனங்கள் முன்பாக தன்னோடு கூட பணிந்து கொள்ள வரும்படி அழைத்தது பெருமையினால்தான். சிலருக்கு ஆவிக்குரிய பெருமையும் கூட இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமல்லாத பெருமை நமக்கு இருக்குமானால் ஒரு விசை அதை அறிக்கையிட்டு ஜெபிப்போம். பெருமை வரும்போதெல்லாம் சிலுவையில் தன்னைத்தான் முற்றிலும் தாழ்த்திய இயேசுவை நாம் கண்முன் கொண்டு வருவோம். ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும் தேவனே, எங்களுடைய வார்த்தையிலும் செயல்களிலும் பெருமை இல்லாமல் நடந்து கொள்ளவும், உமக்கு மாத்திரம் மகிமையை செலுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.